எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் வந்து உங்க எஸ். இந்த வீடியோ எதுக்கானது நான் முதல்ல அதை குறிப்பிடுறேன். அதாவது தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, இப்ப சில காலமா ஒரு போராட்டம் நடந்துகிட்டு வருது. அதாவது இந்தி எதிர்ப்பு அப்படின்ற போராட்டத்த திமுக காரங்க வந்து கையில எடுத்திருக்காங்க. அதாவது இந்தி திணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு போராட்டத்த முன்னெடுத்து, போஸ்ட் ஆஃபீஸு, ஸ்டேஷனு இந்த போன்ற இடத்துல இந்தி எழுதியிருக்கிற இடத்துல பெயிண்ட் கொண்டு அழிக்கிற வேலைய அவங்க செஞ்சுக்கிட்டு வராங்க. அதாவது இந்தி எதிர்ப்புனா என்ன? இந்தி திணிப்புனா என்ன? அத பத்தி விவாதம் ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறேன் இந்த வீடியோல. அது மட்டும் இல்லாம மும்மொழி கொள்கைனா என்ன? அதாவது 3 மொழி கொள்கைனா என்ன? அப்படின்றதையும் ஒரு தெளிவுபடுத்துறேன் இந்த வீடியோல உங்களுக்கு. வீடியோ முழுசா பாருங்க. அதாவது அந்த காலத்துல தமிழ் மொழிய காப்பாத்துறதுக்காக அந்த காலத்து பெரும் தலைவர்கள் இந்த போராட்டத்த முன்னெடுத்தாங்க. இந்தி திணிக்கிறாங்க அப்படின்றதுனால இந்தி எதிர்ப்பு போராட்டத்த அந்த காலத்துல இருக்கும் பெரும் தலைவர்கள் இத எதிர்த்தாங்க. ஆனா இன்றுக்கும் அரசியல்வாதிகள் தமிழ் மொழிய காப்பாத்துறதுக்காக இந்த போராட்டத்த நடத்துறாங்களா? இல்ல தன்னோட அரசியல் காரணத்துக்காக இது நடத்தப்படுதா? அப்படின்றதையும் ஒரு தெளிவுபடுத்துறேன். மும்மொழி கொள்கை அதாவது 3 மொழி கொள்கை என்ன அப்படின்றதையும் தெளிவுபடுத்துறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்ல வந்து ஆல்ன்றத கிளிக் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம Facebookல இருக்கீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணீங்க. முதல்ல அடுத்த வீடியோ எந்த டாபிக்ல இருக்கும் அப்படின்றத நான் குறிப்பிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மும்மொழி கொள்கை, இந்த இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு இத பத்தி நான் பேசலாம். அதாவது அடுத்த வீடியோ எது சார்ந்திருக்கும்னா, நீங்க இப்ப வந்து பார்த்திருப்பீங்க விஜய் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஓராண்டு முடிஞ்சு 2ஆம் ஆண்டுல தன்னோட கட்சி ஆரம்பிச்சு 2ஆம் ஆண்டுல கால் எடுத்து வைக்கிறாங்க. இப்ப இவர் கூட இருக்கும், அதாவது நீங்க இந்த போட்டோல பாப்பீங்க, இவர் கூட இருக்கும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து யாருன்னு நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க நான் நம்புறேன். ஒரு தெளிவுக்காக நான் முதல்ல குறிப்பிடுறேன். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் 2014ல பாஜக பெரும்பான்மையான ஆட்சி கொண்டு வரதுக்கு காரணமா இருந்தவர். அரசியல் ஆலோசகர் இவர் வந்து 2021ல மேற்கு வங்காளத்திலையும் 2021ல அதே ஆண்டு திமுக ஆட்சிக்கு வர்றது, அதாவது பெரும்பான்மையான ஆட்சிக்கு வர்றது காரணமா இருந்தவர் இவர் தான். மிக துல்லியமா அரசியல் ஆலோசகரா இருக்கிறாரு. யான்னு கேட்டீங்கன்னா 100ல 90% இவர் ஆலோசனை கொடுக்கும்படி அரசியல்வாதிகள் செஞ்சாங்கன்னா அந்த மாநிலத்துல ஆட்சியை கைப்பற்றதுக்கு உறுதுணையா இருக்கும். முக்கியமா அவங்க ஆட்சியை கைப்பற்றுவாங்க. இது வந்து இவர் வந்து சொல்ற ஆலோசனை குறிப்பிட்டு 90% சக்சஸ் ஆகும் எல்லா மாநிலத்தையும். ஆம் ஆத்மி கட்சியும் டெல்லியில் ஆட்சி பிடிக்கிறது ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம 2026ல விஜய் வந்து முதலமைச்சர் ஆகுவாரா? மறுபடியும் திமுகவே ஆட்சியை கைப்பற்றுமா? இதுல பாஜகவும் அதிமுகவும் எந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்றதையும் தெளிவுபடுத்துறேன் அடுத்த வீடியோல. ஆனா இந்த வீடியோல வந்து மும்மொழி கொள்கையும் இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு இதை பத்தி பேசுவோம். வாங்க. முதல்ல இந்தி எதிர்ப்புனா என்ன? இந்தி திணிப்புனா என்ன? அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். இதுக்கு நீங்க கொஞ்சம் பின்காலத்துக்கு செல்ல வேண்டியது வரும். அதாவது 1947ல நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1947 to 50களில் அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டுச்சு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் எழுதும் போது நம்மளுக்கு தேசிய மொழி ஒன்று தேவைப்பட்டுச்சு. அதாவது நேஷனல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. தேசிய மொழி தேவைப்படும் போது பெரும்பான்மையான பாத்தீங்கன்னா மத்தியில, அதாவது யூபி, உத்தராகண்ட், ஹரியானா போன்ற மாநிலத்துல இந்தி பேசப்பட்டனால இந்திய தேசிய மொழி ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருக்கும் அரசியலமைப்பு சட்டம் எழுதின தலைவர்கள் இதை கருதுனாங்க. அதை கருதும் போது இந்திய தேசிய மொழி ஆக்கலாம்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது எதிர்ப்பு கிளம்பிச்சு. அதாவது தென் இந்தியால இருந்து இது எதிர்ப்பு கிளம்பிச்சு. அதாவது சவுத் இந்தியால இருந்து இந்த எதிர்ப்பு அதிகமாக கிளம்பிச்சு. அதாவது ரீஜனல் லாங்குவேஜ், எங்க லாங்குவேஜை நீங்க இந்தியாவில் அழிக்க பாக்குறீங்க அப்படின்ற எதிர்ப்பு கிளம்புறதுனால அப்ப இருக்கும் தலைவர்கள் வந்து இதை யோசிச்சு தேசிய மொழியை இந்திய ஆக்காம ஒரு அபிஷியல் லாங்குவேஜா இந்திய அறிவிச்சாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்திலையும் குறிப்பிட்டிருக்குது. அதாவது 343 பிரிவு 7ல இதை குறிப்பிட்டிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்துல அபிஷியல் லாங்குவேஜா தான் இன்னமும் இந்தியா வச்சிருக்காங்க. தேசிய மொழியா இன்னமும் இந்தியா அறிவிக்கல. அது போன்றுதான் தென்னிந்தியால நடந்த போராட்டங்கள் எதிர்ப்பு காரணமாக தான் திமுக போன்ற கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றினாங்க. இது ஒரு முக்கிய காரணம், இந்திய எதிர்ப்பு போன்ற விஷயம். அதாவது அந்த காலத்துல இருந்து அவங்க இந்திய எதிர்த்துக்கிட்டு தான் வராங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணமும் முக்கிய காரணம் இது. அடுத்தது மும்மொழி கொள்கைனா என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். அதாவது பாடக புத்தகங்கள்ல, அரசு பள்ளிகள்ல பாட புத்தகங்கள்ல 2 மொழி தான் கற்பிக்கப்படுது. அதாவது இங்கிலீஷ், தமிழும் கற்பிக்கப்படுது. மத்திய அரசாங்கம் வந்து 3வது மொழி, அதாவது அடிஷனலா ஒரு மொழியை நீங்க வச்சுக்கங்க. அதாவது சமஸ்கிருதமோ, இந்தியோ, கன்னடமோ, தெலுங்கோ, மலையாளமோ எதை வேணாலும் அடிஷனலா ஒரு லாங்குவேஜை எடுத்து படிக்க சொல்லுங்க பிள்ளைகளை. இது அவங்களுக்கு தேவைப்படும் ஃபியூச்சர்ல அப்படின்றத மத்திய அரசாங்கம் கருதி தான் மும்மொழி கொள்கையை அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஆனா மாநில அரசாங்கம் வந்து அதை ஏற்க மாட்டுது. சில மாநிலங்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்க, தமிழ்நாடு போன்ற மாநிலம் வந்து அதை ஏற்க மாட்டாங்க. எங்களுக்கு 2 மொழி கொள்கையே போதும், அதாவது இங்கிலீஷும் தமிழும் எங்களுக்கு பேசிக் லாங்குவேஜாக போதும். அதாவது தமிழ் வந்து ரீஜனல் லாங்குவேஜ், பேசிக் லாங்குவேஜா நாங்கள் இங்கிலீஷை மட்டும் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருதுறாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் வந்து இந்த 2 லாங்குவேஜுக்கு மேல நீங்க மும்மொழி கொள்கையும் ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் கேட்டுக்கிட்டாங்க. இது தமிழ்நாட்டு மாநில அரசாங்கம் வந்து ஏற்காத இருக்குது. அதுக்கு எதிர்ப்பாக தான்
இப்போ இருக்கும் திமுக அரசாங்கம் வந்து போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்திட்டு வராங்க சமீப காலமாக. அதாவது போஸ்ட் ஆஃபீஸில், ஸ்டேஷனில் போன்ற இடத்துல ஹிந்தி எழுதப்பட்டிருக்கிற இடத்த பெயிண்டால் அழிச்சிக்கிட்டு அவங்க எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வராங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தி படிக்க தெரியும், பேச தெரியும், எழுத தெரியும். ஆனாலும் என் தாய்மொழி தமிழில் தான் நாங்கள் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட நான் தாய்மொழி தமிழில் தான் பேசுகிறேன். அதாவது ஹிந்தி தெரியறதுனால நாங்கள் எங்கள் தாய்மொழி தமிழை விட்டும் கொடுக்கல. நாங்கள் ஹிந்தி பேச வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தில்லியில் வாழ்கிறனால, நார்த் இந்தியாவில் இருக்கிறனால வீட்டை விட்டு வெளியேறும்போது எங்களுக்கு கட்டாயமாக ஹிந்தி தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வந்து தன் வீட்டை விட்டு, அதாவது தாய்நாடு தமிழ்நாடை விட்டு வெளியேறும்போது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமாகவோ, இல்லை பொருளாதாரம் மேம்படுத்துறதுக்காகவோ, இல்லை பிஸ்னஸ் விஷயமாகவோ, ஒரு சிறு வியாபாரம் விஷயமாகவோ வெளியேறினா, தமிழ்நாட்டை விட்டு வெளியேறினா கண்டிப்பாக ஹிந்தி தேவைப்படும் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்றத ஒரு உதாரணமாக நான் குறிப்பிடுறேன் கேளுங்க. அதாவது பாராளுமன்றத்தில் இன்னைக்கு நடக்கும் கூட்டத்தொடர், எந்த கூட்டத்தொடராக வேணாலும் இருக்கட்டும், குளிர்கால கூட்டத்தொடராக இருக்கட்டும், பட்ஜெட்கான கூட்டத்தொடராக இருக்கட்டும், அதில் விவாதம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில தான் நடத்துறாங்க. அதாவது தென்னிந்தியா விட்டுட்டு, அதாவது சவுத் இந்தியா எம்பிஸை தவிர மீதி ஒட்டுமொத்த நார்த்தில் இருக்க எம்பிஸ் எல்லாமே அதில் எந்த விவாதமாக இருந்தாலும், ஒரு பில் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாலும் அதுக்கு விவாதம் நடத்துறதே ஹிந்தியில் தான் நடத்துறாங்க. இங்கிலீஷில் வந்து தென்னிந்தியாவில் இருக்கும் எம்பிஸ் மட்டும்தான் அதை பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு பேசிக்காக ஹிந்தி தெரியணும். நம்ம நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள் என்ன சொல்றாங்க, என்ன கருதுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா பேசிக்காக ஹிந்தி தேவைப்படுது. அது மட்டும் இல்லாங்க, என்ன சட்டத்தை கொண்டு வராங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே. ஐபிசி, சிஆர்பிசி போன்ற சட்டத்தை நீக்கிட்டு பிஆர்எஸ், பிஎன்எஸ் கொண்டு வந்தாங்க. அதுவே எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. காஷ்மீர்ல 35A பிரிவு நீக்கினாங்க, அதுவும் எத்தனை பேருக்கு தெரியல. வக்ஃப் போர்டு ஆக்ட் பில்லை கொண்டு வராங்க, அதுல என்னென்ன அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க தெரிஞ்சுக்கனாலும் ஹிந்தி தேவை உங்களுக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வராங்க, என்னென்ன அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர போறாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்றத தெரிஞ்சுக்கனாலும் உங்களுக்கு பேசிக்கா ஹிந்தி தேவை. ஏன்னா விவாதமே ஹிந்தியில் தான் அங்கே நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சாதாரண மெக்கானிக்கு பைக்கை ரிப்பேர் பண்ணும்போது இன்ஜின்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ்ல அவங்க மாட்டிக்கிட்டாலும் யூடியூப்ல போயிட்டு வீடியோ தேடினாலும் அது ஹிந்தியில தாங்க கிடைக்குது. அவ்வளோ ஏங்க, தமிழ்நாட்டில் வர்ற மொபைல் எக்ஸசரி பார்ட்ஸாக இருக்கட்டும், டாய்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நார்த்தில் இருந்து தான் வருது. அப்படி இருக்கும்போது அங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் சிறு வியாபாரிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் நார்த் இந்தியனை நம்பியே வாழ வேண்டியதாக இருக்குது. ஏன் அவங்களுக்கு பேசிக்காக ஹிந்தி தெரிஞ்சா அவங்க நார்த்தில் வந்து டைரெக்டாக பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்களா? இங்கே இருக்கும் நார்த் இந்தியன் அங்கே கடை திறந்துக்கிட்டு இங்கே வாங்குற 200 ரூபா பொருளுக்கு அங்கே 800 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே நம்ம தமிழ் இனத்துக்கு, நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு ஹிந்தி பேசிக் லாங்குவேஜாக தெரிஞ்சுதுன்னா அவங்க டைரக்ட் பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்களா? 200 ரூபா பொருள் இங்கிருந்து வாங்கிட்டு போயிட்டு 300-400 ரூபாய்க்கு விற்பனை செய்ய மாட்டாங்களா? இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதாவது பேசிக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்சு 70 ஆண்டுகளை நம்ம கடந்துட்டோம். இந்த லாங்குவேஜ் வந்து நல்லா பரவிருச்சு ஹிந்தின்றது. அதனால நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறும்போது கண்டிப்பாக ஹிந்தி பேசிக்காக தேவைப்படுது. அதனால தாய்மொழியும் விடாதீங்க, ஹிந்தி மொழியும் கற்றுக்குங்க. இது வந்து உங்களுக்கு பேசிக்காக தமிழ்நாட்டை விட்டு வெளியேறும்போது உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற கருத்தை நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். 20,000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றின மொழி தமிழ். அன்னையில இருந்து இன்ன வரைக்குமே அழிக்க முடியல. 5000 to 7000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த, இல்லை 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஹிந்தி வந்து தமிழ் அழிச்சிருமா? அது சாத்தியமே கிடையாது. நானும் பிறந்ததுல இருந்து இன்ன வரைக்குமே ஹிந்தி தெளிவாக பேசுவேன், படிப்பேன், எழுதுவேன். ஆனாலும் என் தாய்மொழியை நான் விட்டு கொடுக்கல. உங்கள்கிட்டையும் தாய்மொழி தமிழில் தான் பேசுகிறேன், வீட்லேயும் தாய்மொழி தமிழில் தான் நாங்கள் பேசுவோம். அதனால எங்கள் தாய்மொழியை நாங்கள் விட்டும் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி அடிஷ்னலாக இந்தியை வந்து நாங்கள் பேசிக் லாங்குவேஜ், அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜ் கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தாலும் ஒரு பேசிக் லாங்குவேஜாக நாங்கள் ஹிந்தியை வச்சிருக்கிறோமே தவிர எங்கள் தாய்மொழியை நாங்கள் என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் அப்படின்ற வேண்டுகோளை வச்சு நன்றி.